வணக்கம் டாக்டர் அமுதா தாமோதரன். ஓவரால் நம்முடைய பாடி ஹெல்த்தை பார்த்துக்கிறது யாருன்னு கேட்டால், நம்முடைய உணவா, நம்முடைய உடற்பயிற்சியா, நம்முடைய ஹார்ட்டா, பிரெயினா, லிவரா அப்படின்னு கேட்டால், ஓவரால் நம்முடைய உடம்பை பாதுகாத்துக் கொள்வது நம்முடைய கட்டு தான். சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல். சொன்னது யார்? டாக்டர் அமுதாவா? இல்லவே இல்லை. டாக்டர் ஹிப்போக்ரேட்ஸ் எத்தனையோ வருஷத்துக்கு முன்பாகவே சொல்லிட்டாரு. ஸோ நம்முடைய கட்டை நம்ம ஹெல்த்தாக வச்சுக்கிட்டாலே நம்முடைய ஆல் ஓவர் பாடி ஹெல்த்தாக இருக்கும். ஏன்னா கட்டில் தான் நம்முடைய குட் மைக்ரோ பாக்டீரியம் அங்கே தான் அதிகமாக காணப்படுது. இந்த மைக்ரோ பாக்டீரியத்தை நம்முடைய கட்டில் உள்ள பாக்டீரியாவை எந்த அளவுக்கு நம்முடைய அதில் எண்ணிக்கையிலையும் அதோடைய குவாலிட்டிலையும் நம்ம அதிகமாக வைத்துக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஹெல்த்தாக காணப்படுவோம். அதுக்கு 99% இல்லை 100% உணவை தான் அது டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ எந்த உணவுலாம் சாப்பிட்டா நம்ம கட்டை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளலாம்? இந்த காலத்தில் தேவையான ஒன்று அதுதான். ஏன்னா இப்போ எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு, பரோட்டா, ஃப்ரைட் ரைஸு எல்லா இடமுமே மைதா உணவுகள் தான் அதிகமாக காணப்பட்டுருக்கு. இந்த காலங்களில் நம்முடைய கட்டை பாதுகாப்பு வைத்துக்கொள்ள வேண்டும் என்றால் முக்கியமான உணவு கேட்டிங்கன்னா பழைய சாதம். ஸோ எத்தனை பேருக்கு பழைய சாதம் பிடிக்கும்? லைக் போட்டு விடுங்க. ஸோ உங்கள் வீட்டில் பழைய சாதம் சாப்பிட்றீங்களா? உங்கள் வீட்டில் அதை அந்த ப்ராக்டிஸு கொண்டு வரீங்களா? உங்கள் கட்டுக்கு ரொம்ப நல்லது. டாக்டர் எப்படி எனக்கு பழைய சாதம் சாப்பிட பிடிக்கலன்னா அட்லீஸ்ட் அந்த தண்ணீரையாவது குடிங்க. அந்த பழைய சாதம் தண்ணீர் இருக்கு இல்லையா, அதையாவது எம்டி ஸ்டொமக்கில் காலையில் எடுங்க. அதில் அந்த அளவுக்கு மைக்ரோப்ஸ் அதிகமாக காணப்படுது. பழைய சாதம், தயிர், பட்டர் மில்க்கு, மோர், இது மூன்றுமே ஒரு மிக சிறந்த கட்டுக்கு பாதுகாப்பான ஒன்று உணவு சொல்லலாம். ஸோ எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, காலை எழுந்தவொடனே எங்கள் வீட்டில் வந்து அந்த பழைய தண்ணி தான் குடிப்பாங்க. அதுக்கு பேரே உண்டு, தண்ணீர், நீர் தண்ணின்னு சொல்லுவாங்க. ஸோ அது தயவுசெய்து சாப்பிடுவாங்க. மோர் கலந்து அதை சாப்பிடுவாங்க. ஸோ பாலை விட தயிர், மோரில் அந்த அளவுக்கு குட் பாக்டீரியம் காணப்படுது. ஸோ சாப்பிட்டு வரலாம். இதை விட இது கூட சேர்த்து கொஞ்சம் வெந்தய தண்ணீர், சீரக வாட்டர், இதெல்லாம் கட்டுக்கு நல்லது தான். அது முக்கியமாக நான்வெஜ்லாம் சாப்பிட்டீங்கன்னா உடனே தயிர் சாப்பிடுங்க. அதே போல் மைதா உணவு சாப்பிட்டீங்களா தயிர் சாப்பிடுங்க. இன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட்டீங்களா மறுநாள் பழைய சாதம் கொண்டு வாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் குடும்பத்தில் கொண்டு வந்தால் மாத்திரம்தான் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும்.